ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட் சப்பாத்தி. பீட்ரூட்டை மெலிசா சீவி வச்சுருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பீட்ரூட் திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் தண்ணி ஆட் பண்ணி செய்யக்கூடாது. பீட்ரூட்டை தான் ஆட் பண்ணணும். ட்ரை மாவில் நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இதுமாரி போலன்னு இதுமாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டை ஃபுல்லாக மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப இலகுனா மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சால் தான் நம்ம சுடுறப்ப உருட்டுறதுக்கு வராமல் போயிடும், ரொம்ப இலகிடுச்சுன்னா. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஹார்டாக பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் திருவி வச்ச கப்லேயே தண்ணி எடுத்தனால பிங்க் கலரில் இருக்குது. அந்த சாரும் வீணாக போகக்கூடாது இல்லைங்களா. பீட்ரூட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. குழந்தைங்க பீட்ரூட் பொரியல்னால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் உருட்டுறதுக்கு வரவே வராது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த கெட்டியான பதத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பாத்திரத்துலேயே எப்படி ஒட்டாத மாதிரி நல்லா திரண்டு வர மாதிரி பிசைஞ்சு வச்சு. இங்கே பாருங்கள், பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குது பதமாக. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சாலும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா இலகி வந்துடும். 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமே நம்ம சப்பாத்தியை சுட ஆரம்பிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரட்டலாம். கொஞ்சமாக கோதுமை மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு உருட்டணும். இந்த பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் திரட்டியாச்சு. நம்ம கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சத்தான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. அதுக்கு நான் சொரக்காய் சப்ஜி மாதிரி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.